ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம பார்க்க போறது பழைய சோற்றின் அற்புதங்கள். பழைய சோறு, அதாவது இன்னைக்கு 60-80 வயசை தாண்டின பெரியவங்ககிட்ட எல்லாம் கேட்டு பாருங்களேன், உங்களுடைய உடல் இவ்வளவு திரகாத்திரமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் பழைய சோறு தான் அப்படிம்பாங்க. பழைய சோத்துல அவ்வளவு அற்புதங்கள் இருக்குதுங்க. அன்னைக்கெல்லாம் வெயில்ல யாராவது வெளியில போயிட்டு வந்தாங்கன்னா, முன்ன பின்ன தெரியாத வீடா இருந்தா கூட என்ன தெரியுமா கேட்பாங்க, குடிக்கிறதுக்கு ஏதாவது நீர் தண்ணி இருந்தா கொடுத்தாயி அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த நீர் தண்ணி அப்படிங்கிறது அந்த கஞ்சி வெடிச்ச அந்த தண்ணி இருக்கு இல்லையா, நீராகாரம், அதுல அவ்வளவு சத்து இருக்குதுங்க. ஆனா ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, அவர்களுடைய காஃபி, டீ போன்ற பானங்கள் எல்லாம் வர வர நம்முடைய நீராகாரம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நம்மகிட்டேருந்து அது விலகியே போயிடுச்சுங்க. என்ன காரணம்னா, அவங்களுடைய நீர் ஆகாரத்தை எல்லாம் பாட்டிலிங் பண்ணாங்க, பாட்டில்ல வச்சு அவங்க கொடுத்தாங்க. அப்போ நம்முடைய நீராகாரமான இந்த கஞ்சியை பாட்டில்ல பண்ண முடியல. ஏன்னா அதுல அரிசிலாம் கலந்துருக்கும், அந்த நீராகாரத்துல வெந்த சாதங்கள் அதுல கலந்துருக்கும். அதனால பாட்டிலிங் பண்ண முடியாதனால நம்ம நீராகாரத்தை பின்னுக்கு தள்ளிட்டு அவங்களுடைய காஃபி, டீ முக்கியமா வந்துடுச்சு. அதனால நம்மிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்நியப்பட்டுட்டு இந்த நீராகாரம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மறுசுழற்சி, ஒரு சைக்கிள் மாதிரி மறுபடியும் இன்னைக்கு எல்லாருமே பழைய சாதத்தை சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன காரணம்னா, மனித இனத்தினுடைய பாரம்பரியத்திலேருந்தே பாத்தீங்கன்னா, ஒரு உணவை நொதித்தல் செய்வதன் மூலமா அதில் உள்ள சத்துக்கள் அதிகமாகுது அப்படிங்கிறது ஆதி காலத்திலேயே மனிதர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனுடைய தொடர்ச்சி தான் பாத்தீங்கன்னா, நாம மாவு அரைச்சதுக்கு அப்புறம் உடனே நம்ம தோசையோ இட்லியோ ஊத்துறது இல்லை. அதை ஒரு நாள் நல்லா ஊற வச்சு, அதாவது அதை நொதித்தல்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, கையை விட்டு நல்லா கடைவாங்க. அப்போ பாத்தீங்கன்னா கிண்டுவாங்க நல்ல மாவை. என்னன்னா கையில உள்ள இதெல்லாம் சேர்ந்து அங்க போகும்போது என்ன ஆகும்னா, அந்த லாக்டிக் அப்படிங்கிற ஒரு ஆசிட் அங்க ஃபார்ம் ஆகும், நொதித்தல் அப்படி ஃபெர்மெண்டேஷன் மூலமா. அப்போ அப்படி புளிச்ச மாவைத்தான் அடுத்த நாள் இட்லியோ தோசையோ ஆப்பமோ ஊத்துவாங்க. அதே நொதித்தல்ங்கிறது தான் எங்க நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய சோற்றுலையுமே நடக்கும். ப்ரோபயாட்டிக் அப்படிங்கிற ஒரு சத்து அதிகமாக இருப்பது எங்க அப்படின்னா, பழைய சாதத்துலதான். சாதத்தை 8 மணிலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் நம்ம நொதித்தல் செய்வதன் மூலமாக மனித உடம்பால் உற்பத்தி செய்ய முடியாத பைட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம் அந்த பழைய சோத்துல இருந்து நமக்கு கிடைக்குது. அந்த பைட்டினுடைய வேலை என்ன அப்படின்னா, பைட்டிக் அப்படிங்கிற ஒரு ஆசிட்டை செக்ரீட் பண்ணி என்ன பண்ணுதுன்னா, அந்த சாதம் அடித்த அந்த சாதத்துல இருக்கக்கூடிய சத்துக்களை மனித உடல் உட்கரையித்து கொள்ள முடியாத ஒரு சிரமத்துல அது இருக்கு. ஏன்னா நமக்கு எதிர் ஊட்டச்சத்தை தரக்கூடிய சில பொருட்கள் அந்த சாதத்துல எப்போதுமே இருக்கும். அதுதான் அந்த பைட்டிக் அப்படிங்கிற ஆசிட் வேலை செஞ்சு என்ன பண்ணுதுன்னா, இந்த பழைய சோத்துல என்ன ஆகுதுன்னா, மனித உடல் எளிமையாக அதை உட்கரிக்கிற அளவுக்கான தன்மையில அது மாத்திருது. சோத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இரும்பு சத்து, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், இதெல்லாம் சூடா இருக்கிற சாதத்திலேருந்து நம்ம உடம்பு உட்கரிக்கிறத விட பழைய சாதத்திலேருந்து அது உட்கரிக்கிற அளவு கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பழைய சாதத்துல சிறப்புகள் இருக்கு. அதனாலதான் கர்நாடக மாநிலத்துல பாத்தீங்கன்னா இத அம்பலி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கேப்பை கூழ் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரிசால பாத்தீங்கன்னா இத பட்டா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, பக்காலா பட்டா அப்படின்னு அதுக்கு முழுமையா சொல்லுவாங்க. வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்துல பாத்தீங்கன்னா பண்டா பட் அப்படின்னு இதுக்கு பேரு. அந்த அளவுக்கு பல ஊர்கள்ல இன்னைக்கும் நம்ம ஊர்ல இருக்கிற பழைய சாதத்தை சாப்பிடுற பழக்கம் வேறு வேறு பேர்கள்ல மற்ற இடங்கள்ல இருக்கிறத நீங்க பார்க்கலாம். சாதத்தை வடிச்ச சாதத்துல நீர் ஊத்துவாங்க. அந்த நீர் ஊத்தி 8லேருந்து 12 மணி நேரம் அதை ஊற வைப்பாங்க. அந்த தட்டை டைட்டா மூடிட மாட்டாங்க, காற்று புகாத அளவுக்கு மூடிட மாட்டாங்க, கொஞ்சம் திறந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா துணியை வச்சு கெட்டுவாங்க. ஏன்னா அப்பந்தான் அந்த லாக்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆசிட் செக்ரீட் ஆகணும். அந்த லாக்டிக் சொல்லக்கூடிய அந்த நன்மை தரக்கூடிய கிருமிகள் எல்லாம் அதுல உற்பத்தி ஆகும். அது உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த சாதம் காலை உணவாக அன்னைக்கு இருந்தவங்க எடுத்துக்கிடுவாங்க. அப்போ பல நன்மைகள் தரக்கூடிய ஒண்ணா இந்த பழைய சோறு இருக்கு. அதுல நீங்க வெங்காயம் சேர்த்தாலும் சரி, இல்ல பச்சை மிளகாய் வச்சாலும் சரி, அது இல்லைனாலும் சரி, பழைய சாதத்துல அவ்வளவு பெரிய அற்புதங்கள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு பழைய சாதத்தை நிறைய பேர் வித்துட்டு இருக்காங்க. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.